பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. யார் நீங்க? திறந்து வீட்டுக்குள்ள நாய் நோய் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. அனாவசியமா பேசாத. நாங்க இந்த வீட்டு மருமகன்கள். சீதாவையும் கீதாவையும் பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம்னு. என்ன இருக்கு? பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஏதோ சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. பொண்ண பார்த்தா கூட தான் மொசக்குட்டிக்கு முக்காடு போட்ட மாதிரி இருக்கு. நாங்க ஏதாவது கேட்டோமா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஓவரா பேசுறீங்க. டவார், நாங்க நிக்கட்டுமா போட்டுமா அதுக்கு மட்டும் பதில். அத நான் டிசைட் பண்ண முடியாது. எங்க மேடம் வந்தா டிசைட் பண்ணோம். வெயிட் பண்ணுங்க. என்ன சகல மொசக்குட்டி இப்படி முனைவிட்டு போகுது? கரெக்டா, நீ வா சகல. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க 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 எல்லாரும் வந்து உட்காருங்க. வாங்க வாங்க வைங்க வைங்க அதெல்லாம் அப்படியே வாங்க வாங்க வைங்க வைங்க. பராக் பார்க்கறான், புடிச்சு அமுக்கு அமுக்கு. உட்காரியா நட்டு. நம்ம அட்ரஸ் மாறி வந்துட்டோமாடா. அந்த பொம்பளை என்னடானா வராதேங்கறாங்க. வீட்டை பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு. ஏன் அரண்மனைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரக்கூடாதா என்ன? இல்ல அரண்மனைக்கு காவலனா வரக்கூடாதா? ஏய், இல்ல அரண்மனைக்கு கணவனா வரக்கூடாதா என்ன? ஏய், நீங்க அந்த இங்கிலாந்துல ராஜகுமாரமாரோ? உனக்கு பொறாம. எனக்கு பொறாம. ஆமா, பொற வைக்கிறவங்க பொறாம வராதா என்ன? நீ கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டேனா? ஓஹோ, இப்படி ஒரு ஆசை கூட உனக்கு இருக்கா? சும்மா வளவளன்னு பேச வேண்டாம். ஏய், முகர்ந்து பார்க்க கூடாதுடா பூவே. ஏய், கிட்டுவும் நட்டுவும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. மூசா சொன்னப்ப கூட நான் நம்பலடி. நம்பாமதா இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? அது சரி, அவங்க ரெண்டு பேரும் தைரியமா இங்க வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிப்பாங்களா? வேற வழியே இல்ல, ஒத்துட்டுதான் ஆகும். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க பேய் வீடுன்னு பயந்துட்டு ஓடிட்டாங்க. அம்மா கூட அந்த தரகர் கிட்ட இழிச்சு வாயினா வேணும்னு சொன்னாங்கல்ல. கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. ஏய், எங்க பியூட்டிஃபுல் கேட்ச். ஏசி இல்ல? எல ரொம்ப ஓவர்டா அதெல்லாம். சரி விடு. இவங்களா? ஏன் மேடம், முன்னாடி இவங்களுக்கு தெரியுமா? தெரியும். அன்னைக்கு ஆபத்துல நரசிம்ம கிட்ட இருந்து இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. ஓ, ஆபத்துல இருந்து காப்பாத்துனதுக்காக பொண்ணு கேட்க வந்திருக்காங்க போல இருக்கு. அப்ப அந்த நன்றிய பொண்ணு கொடுத்துதான் காட்ட போறீங்களா? பேய் வீடுன்னு எவனுமே பொண்ணு கேட்டு வரமாட்டேங்கிறாங்களே மூசா. அம்மா, இப்ப அவசரப்பட்டு உங்க பொண்ணுங்களை கொடுத்தீங்கன்னா அப்புறம் காலம் பூரா உங்க பொண்ணுங்க மட்டும் இல்ல, நீங்களும் அவஸ்தைப்பட வேண்டி வரும். என்ன மூசா சொல்ற? இவங்க பக்கா ஃப்ராடுங்க. இவங்க கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. சென்னையில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உங்களோட போட்டோ இருக்கு. என் ஸ்டேட்டஸ்க்கு என் பக்கத்துல நிக்க கூட வக்கில்லாதவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் உங்க பொண்ணுங்க கொடுத்த தைரியம். மூசா, என்ன சொல்ற? பதட்டப்படாம கேளுங்க. உங்க பொண்ணுங்களை அவங்க காதலிக்கிறாங்க. பேய் வீடுன்னு யாரும் பொண்ணு கேட்டு வரமாட்டாங்க, நம்ம போனா கட்டி கொடுத்துருவாங்கன்னு தைரியத்துலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இப்பவே என் பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்கள நாங்க காதலிக்கலன்னு சொல்ல சொல்லி அவங்க மூஞ்சியில கரிய பூசி விரட்ட சொல்லட்டா? அப்படியெல்லாம் உங்க பொண்ணுங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இதுதான் சந்தர்ப்பம்னு நாங்க அவங்களதான் கட்டிக்குவோம்னு சொல்லிட்டா உங்க மானம் போயிடும். அவங்க கிட்ட பக்குவமா பேசி 1 வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர சொல்லுங்க. அப்படி வந்தா கட்டி தரேன்னு வாக்கு கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அவங்களையும் ஃப்ராடுன்னு சொல்ற? எங்கேயாவது கொள்ளையடிச்சு 1 கோடி ரூபாயோட வந்துட்டாங்கன்னா? பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா சம்பாதிக்கணும், உழைச்ச காசா இருக்கணும்னு கண்டிஷன் போடுங்க. இந்த ஜென்மத்துல அவங்களால அது முடியவே முடியாது. நல்ல யோசனை, வாங்க போலாம். இது அந்த பொண்ணுங்களுக்கு. அம்மா, என் பேரு கிருஷ்ணசாமிங்கிற கிட்டு. அம்மா, என் பேர் நடராஜனுங்கிற நட்டு. என் பேர் நாயர். இது எந்த குட்டி மாதவி குட்டி. இவங்க எல்லாம் எங்களுடைய தூரத்து ரிலேஷன்கள். என்னங்க? ஐயோ, உட்காரணுமாண்டா? உட்காந்துறோங்க. அம்மா, நாங்க தெரியும். சீதாவையும் கீதாவையும்
பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாங்க? அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம். இந்த அலங்கார வல்லிய பத்தியும் ஆஸ்தி அந்தஸ்த பத்தியும் நான் புதுசா சொல்ல எதுவுமே இல்லை. இன்னைக்கு சிட்டியே என்ன பத்தி தான் பேசுது. அப்பேற்பட்டவனா என் நிழல கூட பார்க்க தகுதி இல்லாத நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? தகுதியை விடு. எதை நம்பி நான் உங்களுக்கு பொண்ணு தர முடியும்? உங்ககிட்ட சொத்து பத்து வேண்டாம், உண்மையும் உழைப்புமாவது இருக்கா? நீங்க திருடி கொண்டு வர காசுல என் பொண்ணுங்க வயித்த ரொப்பிக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒருவேளை உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்களை திருத்திடுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்ன, ஏன் பொண்ணுங்க உங்களை திருத்தணுமா? ஏன் உங்களுக்கு சுய புத்தியும் அறிவும் கிடையாதா? இத பாருங்க, உங்களுக்கு 1 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க பொய் சொல்லாம, திருடாம, ஃப்ராட் பண்ணாம, சுயமா வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி 1 கோடி ரூபாயை கொண்டு வந்து காட்டுங்க. நான் என் பொண்ணுங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். நீங்க போலாம். ஏயா, உங்களை நம்பி வந்தேன் பாரு. என்ன போயா, வா மோளே. நான் அப்பவே நினைச்சேன், எங்க வேலையை கெடுத்துட்டு வந்தேன் பாரு. நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க வந்தானுங்க. மனுஷன் எதை பத்தியும் கவலைப்படாம பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை நிம்மதியா படிக்க விடக்கூடாது. என்ன செய்யலாம்? பவர் கட் ஆயிடுச்சா? மனுஷனா வாழறது நாம நினைக்கிற மாதிரி இல்ல, கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஃபேன் இல்லாம இருக்க முடியல. ஃபேன் இல்லாம இருக்க முடியலையா? சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டா எப்படி? எழுந்து போய் சுவிட்ச போடுறது? ஏன்டி அறிவு கட்டவள, உன் அட்வைஸ கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? இங்க என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம பேசிக்கிட்டே போறிய. பவர் கட் ஆயிடுச்சு, ஃபேன் ஓடலடினா சுவிட்ச் கிச்சுன்னு உளறிய. நானா உளறேன்? நீங்க தான் உளறீங்க. அங்க பாருங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வந்துட்டார் பேசுறதுக்கு. நான் ஆஃப் பண்ணல, வேற யார் ஆஃப் பண்ணிருப்பாங்க? அப்போ முதல்ல இவன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பானோ? பூதராணி வாய்க. என்ன மாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? எதை பத்தி? என்ன விளையாடுறியா? இப்ப நான் தான் அதை கேட்கணும். ஓ, நீ அந்த அளவுக்கு போயிட்டியா? ஐயோ, எதுக்கு மாமா இப்படி மறைமுகமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் நேரடியா சொல்லுங்க. எது நான் மறைமுகமா பேசுறேனா? ஏமா, அப்போ நீ ஃபேனை அணைச்ச, என் ஆயிஷா வந்து ஃபேனை போட்டான், திரும்ப வந்து அணைக்கிறியா? நான் ஃபேன் ஆஃப் பண்ணனா? ஓஹோ, இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்கெல்லாம் உங்க பொண்டாட்டி தான் காரணம். சும்மா போன என்ன சீண்டி வம்பிழுக்க சொன்னாங்களா? இத பாருங்க, எப்போ உங்களை தூண்டி என்ன வம்பிழுக்க சொன்னாங்களோ, பதிலுக்கு என் புருஷனை தூண்டி உங்களை 2ல 1 பாக்குறேன். இவ கோச்சுக்கிறத பார்த்தா நிஜமா இவ செஞ்சிருக்க மாட்டான்னு தோணுது.
சம்திங் ராங். கண்டிப்பா இது என் பேரனோட வேலையே தான். ஏதோ ஒரு சாத்தானன் தாத்தா மேலேயே விட்டுருக்கான். கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதே. ஏய் சாத்தானே, ஏய் சிரிக்கிறியா? உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னால வந்து வேலையை காட்டு பாப்போம். அஸ்கு புஸ்கு, உனக்கு திறமை இருந்தா நீ என்ன கண்டுபிடி பாப்போம். என் மந்திரத்துக்கு கட்டுப்படாத, என் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அழிவற்றவன். ஜாக்கிரதை. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ அழியாம இருந்தாதானே நான் உன் கூட வந்து விளையாட முடியும். இனிமே அப்பப்பா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். இப்போதைக்கு இது போதும், நான் வரேன். பாய். அடடா, வந்துச்சு, சீண்டி விட்டுட்டு போயிட்டு வரேன்னு போயிடுச்சு. வரட்டும், வா 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 வா, வச்சுக்கிறேன். சீதாக்கா, கீதாக்கா, இப்ப என்னாச்சு? டைட்டானிக் கப்பலாம் முழுகி போச்சு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் இடிச்சு போய் கிடக்குறீங்க? டேய் மூசா, உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல? தெரிஞ்சிருந்தும் இப்படி கேட்டா என்னடா அர்த்தம்? இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வந்து சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஏண்டா, கிட்டுவையும் நட்டுவையும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது உனக்கு சந்தோஷமா இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னு யார் சொன்னது? அம்மா தான் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. உழைச்சு சம்பாதிச்சுட்டு வந்து உங்களை கட்டிக்குவாங்க. அவங்க உழைச்சு 1 கோடி சம்பாதிச்சு எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க கூட வாய்ப்பே இல்ல. இல்ல, உங்களுக்காக, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா அவங்க திருந்துவாங்க. இப்ப அவங்க அவமானப்பட்டதை நினைச்சு நினைச்சு முன்னேறணுங்கிற வெறி அதிகமாகும். உழைப்பாங்க, முன்னேறுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். அது எப்படிடா இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க மனுஷனா திருந்தி உழைச்சு முன்னேறி வாழணும்னு அம்மா கிட்ட அவங்கள பத்தி போட்டு கொடுத்து இந்த நாடகத்தை அரங்கேற்றினதே நான் தானே. டேய் மூசா, இது உனக்கே நியாயமா படுதாடா? உன் பேச்சு கேட்டுதானே அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க. நீயே அவங்க அவமானப்படுற மாதிரி செய்யலாமா? இத பாருங்கக்கா, நாளைக்கு நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெருவுல போறப்போ போறா பாரு ஃப்ராடோட பொண்டாட்டி, பிட் பாக்கெட்டோட பொண்டாட்டின்னு சொன்னா உங்களுக்கு பெருமையா இருக்குமா? இல்ல உங்க அம்மாக்கு தான் சந்தோஷமா இருக்குமா? இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அவங்கள திருத்துறதுக்கு வேற வழியே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. அவங்க 1 கோடியோட வந்து உங்களை நிச்சயம் கைப்பிடிப்பாங்க. அதுக்குள்ள எங்க அம்மா வேற யாருக்காவது எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. சந்தோஷமா இருங்க. என் வாழ்க்கையில எப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதே இல்லடா. ரொம்ப ஃபீல் பண்ற போல் இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? இந்த அவமானம் எல்லாம் உனக்கு ஒரு தூசி மாதிரி தானே. சரி விடு, நம்ம 2 பேருமே மொல்ல மாறிங்க தான். இந்த அலங்கார வள்ளி சரியான அகங்கார வள்ளியா இருப்பா போல் இருக்க. நீ கவலையே படாத சகல. எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகட்டும். அந்த பொம்பளைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நீங்க 2 பேரும் இன்னும் திருந்தலையா? வாடா வா. அந்த பொம்பளை மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. அதான் அடிக்காத குறைய வெளியே துரத்தி அமிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன எங்களை பத்தி நினைக்கிறது? அவங்க பொண்ணுங்க உங்க 2 பேரையும் லவ் பண்ணி தொலைச்சிட்டாங்களே. அதான் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஏன் சொன்னாங்க? எங்க 2 பேரையும் பிடிக்கலையா? உங்களை அவங்களுக்கு மட்டுமா பிடிக்கல, எல்லாருக்குமே தான் பிடிக்கல. டேய்,
எங்களை மட்டும் இல்லடா, யாரையுமே யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப உலகமே ஈகோல இருக்கு. சும்மா கோவப்படாதீங்க சார். பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம், போர்ஜரி இப்படி திருடிட்டு இருந்தா உங்களை யாருக்கு தான் பிடிக்கும்? சொல்லுங்க. என்னத்த சொல்ற? அந்த அலங்காரவள்ளி பேசுனதை விட நீ தான் இப்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொம்பளை பேசுனது கூட எங்களுக்கு அவமானமா இல்ல, நீ தான் இப்ப அவமானப்படுத்துற. அதுக்காக நீங்க மாறிட போறீங்களா என்ன? டேய், இப்ப என்னடா பண்ணுங்கற நீ? மாறணும். நீங்க 2 பேரும் முதல்ல நல்லவங்களா மாறணும். கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு உண்மையா இருக்கணும். உழைச்சு சம்பாரிச்சு உயரணும். உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நீங்க எழுந்து நிக்கணும். அப்படி நீங்க உயர்ந்தா இப்போ உங்களுக்கு மறுக்கப்பட்டதெல்லாம் அப்ப கிடைக்கும். ஏன், அந்த அலங்கார வழியே வந்து என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இப்படியே தான் இருப்பீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.